வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா SQL injection. ஓகே, ஸோ SQL injection வந்து இட் இஸ் ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் injection attack where it will execute some malicious SQL statements. ஓகே, ஸோ எங்கே எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தீங்கன்னா டைரெக்டாக database server which is present behind the web application. ஓகே, ஸோ SQL injectionோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் மலிஷியஸ் SQL ஸ்டேட்மெண்ட்டை வந்து டேட்டாபேஸ் சர்வருக்குள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இன்ஜெக்ட் பண்ணோன்னா ஒருவேளை அட்டாக்கர் வந்து SQL ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து SQL சர்வரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா he can able to gain the entire access of the data server. ஓகே, டேட்டாபேஸ் சர்வரை ஃபுல்லாக ஆக்சஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் he can able to read, delete ஆர் எடிட். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஆக்சுவலாக அக்கர் ஆகிறதுக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, டெவலப்பர் விட்டுட்டு போன அந்த சம் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அட்டாக்கர்ஸ் எல்லாமே SQL இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடைசேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்புட் வந்து சர்வரை நோக்கி வருதுன்னா அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணலன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்லாம் வந்து அட்டாக்கர் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த SQL இன்ஜெக்ஷனை வச்சு கூட attacker can able to bypass application security measures like he can able to bypass இந்த authentication, authorization, வெப்பேஜில் நம்மளுக்கு authentication லாகின்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக அவங்களால bypass பண்ண முடியும். பிகாஸ் அந்த authentication எல்லாமே ஒர்க் ஆகிறது SQL சர்வர் பேஸ் பண்ணி தான். ஓகே, மோஸ்ட்லி இந்த SQL இன்ஜெக்ஷன் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்லாம் வந்து இந்த SQL டேட்டாபேஸ் வச்சுருக்கோ அந்த பர்டிகுலர் சைட்லலாம் தான் இந்த SQL இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் இந்த SQL இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ ஆன் OWASP-ஓட டாப் 10 லிஸ்ட்டில் வந்து இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூ. ஓகே, ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இது. ஓகே, ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு மேஜராக காரணம் பார்த்திங்கன்னா டெவலப்பர் விட்டுட்டு போன அந்த ப்ராப்பர் கோடிங் இல்லாமல். ஓகே, ஸோ எந்த இடத்துலலாம் வேலிடேட் பண்ணுமோ அங்கெல்லாம் வேலிடேட் பண்ணலன்னா we can able to easily inject malicious SQL statements. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக SQL injection. ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூ. ஓகே, அண்ட் இன்னும் இந்த இஷ்யூ வந்து நம்மளோட இன்டர்நெட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய வெப்சைட்டில் இன்னும் இந்த இஷ்யூ அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம SQL injection பண்ண போகிறோம். பட் SQL injection நம்ம ரொம்ப ஈஸியான வேலை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சின்ன சாஃப்ட்வேரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் வந்து ஹேக்பாரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த SQL injection பண்ண போகிறோம். ஸோ இப்போ வர நம்மளோட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் எல்லாத்தையுமே வந்து இந்த ஹேக்பாரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைபர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே, த ப்ரௌசர். ஸோ லெட் மீ ஓப்பன் இட். ஸோ நீங்கள் அதை வந்து எந்த சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ யூ கேன் புட் சைபர்ஃபாக்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த சைபர்ஃபாக்ஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி சீயிங் திஸ் ஃபைல். ஓகே, ஸோ இந்த ஃபைலை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலன்னா, ஓகே, ஸோ இப்போ என்னோடய டெர்மினல் வந்து டவுன்லோட்ஸில் தான் இருக்குது. ஸோ ஹியர் இஸ் மை ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். dpkg-i தென் த ஃபைல் நேம் இதை கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங். ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, இட் வில் இன்ஸ்டால் கம்ப்ளீட்லி. ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்டிகுலர் சைபர்ஃபாக்ஸை வந்து நீங்கள் எங்கே ஃபைண்ட் பண்ணலான்னா இந்த ஷோ அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஷோ அப்ளிகேஷன்ஸில் ஹியர் மேலே போய்ட்டு சைபர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா you will see that. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சைபர்ஃபாக்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சைபர்ஃபாக்ஸ்குள்ளே தான் நம்மளால் இந்த ஹேக்பார்ன்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஹேக்பார் இஸ் ஆக்சுவலி ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்-ஆன். ஸோ இப்போ அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்-ஆன் வந்து இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸில் வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் we actually chose cyberfox. Okay, let me install this cyberfox, the hackbar. So இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணனா, go to this link. இந்த லிங்க் நான் வந்து இந்த ரிசோர்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் தேர்.
ஓகே. ஸோ இந்த லிங்க்குக்கு போயிட்டு click on download. ஓகே, one second. ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு just click on save file. நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் சைபர் ஃபாக்ஸில் வந்து click on options. Here click on add-ons மேலே click பண்ணுங்கள். ஓகே, one second. ஓகே, ஸோ here click on extensions. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு கரண்ட் எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் டேப்குள்ளே போயிட்டு யூ கேன் see this settings ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா here you can see install add-on from a file. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ here is the hackbar API. ஸோ என்னோட டவுன்லோட்ஸ்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ நான் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு I'll just click on open. ஸோ ஓப்பன் கிட்டனே எனக்கு கிளிக்குது, இன்ஸ்டால் பண்ணட்டுமா? ஸோ இன்ஸ்டால். இட் will ask me to restart now. ஸோ நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன் என்னோடய ப்ரௌசரை. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், it will restart. Okay, so here is the file. Okay, so once நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ this is actually the hackbar. ஓகே, ஸோ இந்த hackbar-ஐ யூஸ் பண்ணி தான் நம்ம SQL injection பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் SQL injection பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா that particular website should have a parameter. Okay, so parameter இருந்துச்சுன்னா you can easily perform SQL injection. Mostly SQL injection பண்ணுறதுக்கு parameter தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் parameter உள்ள வெப்சைட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ one second. ஓகே, ஸோ இப்போ என்னோட கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் கூகுள் டாக்ஸ் மூலியமாக parameter உள்ள வெப்சைட்ஸை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ எப்படி அதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட பேராமீட்டர் வந்து எங்கே இருக்கும்? யூஆர்எல்லில் தான் இருக்கும். ஸோ எனக்கு யூஆர்எல்லில் ஐடி இஸ் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்ற ஏதாவது யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்க யூஆர்எல்ஸ் எல்லாமே எனக்கு காமி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படின்னு கண்டுபிடிக்கலனா இன் யூஆர்எல் ஸ்பேஸ் கோலன் ஸ்பேஸ் .php. ஏன்னா எல்லாமே .php தான் முடியும். .php ஃபைல் எடுக்கலாம் ஆர் சம் அதர் ஃபைல்ஸ் ஆல்சோ எனிதிங். ஸோ .php (id ஈக்குவல்ஸ் இப்படி கொடுத்தனா என்னோட யூஆர்எல் வந்து கடைசியாக எண்ட் ஆகிறது எப்படி எண்ட் ஆகணும்னா .php (id ஈக்குவல்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று. பட் நான் இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னோட யூஆர்எல் எல்லாமே வந்து id ஈக்குவல் டு சம்திங் php id ஈக்குவல் டு சம்திங் சொல்லி எண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து இது தேடுறதுக்கான வழி. ஓகே, பேராமீட்டர் உள்ள யூஆர்எல்ஸ் தேடுறதுக்கான வழி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் லிங்க்லேயும் போயிட்டு we can able to try SQL injection. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த பர்டிகுலர் வீடியோக்காக ஐம் கோயிங் டு யூஸ் அ டெமோ வெப்சைட். ஓகே, ஒரு டெமோ வெப்சைட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வெப் ஸ்கேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே சைட். ஸோ இதில் வந்து I'll just go to a test website. ஸோ இதில் வந்து we'll just use SQL injection. So let me go and search. Okay, so where can I? Okay, so here is DB inject test. So அதுக்குள்ளே வந்து let me go item 4. Okay, fine. ஓகே, ஸோ அதுக்குள்ளே நான் ஐட்டம் 4 போனேன்னா எனக்கு வந்து இது ஆக்சுவலாக லெட்ஸ் சே திஸ் கன்சிடர் ஆஸ் அ வெப்சைட். ஓகே, ஒரு webscantest.com சொல்லிட்டு ஒரு சைட்டு. ஸோ அதில் வந்து வேர் ஐடி PHP ஐடி ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தனா இந்த பர்டிகுலர் 4 அப்படின்ற ஒரு ஐடியில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. டேட்டா பேஸில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்துமே ஐடி இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தா எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் வருது. ஸோ வாட் இஃப் ஐ கேவ் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படி கொடுத்தனா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, எனக்கு வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த திங். ஸோ எப்போவுமே நம்மளை வந்து SQL injection ட்ரை பண்ணுறோன்னா the parameter should be dynamic. ஓகே, ஸோ டைனாமிக் இன் த சென்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டைனாமிக். ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் யூஸ் திஸ் லிங்க் இட் செல்ஃப். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஐடி பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து என்னோட ஹேக்பார்க்குள்ளே நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா லோட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்கிற யூஆர்எல் அப்படியே இங்கே வந்துடும். ஓகே,
ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SQL இன்ஜெக்ஷன் இந்த பர்டிகுலர் சைட்டில் ட்ரை பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் we need to manually give ஒரு எரர். ஸோ எரர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐம் கெட்டிங் an SQL இன்ஜெக்ஷன் எரர். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ நார்மலாக வந்துட்டு நம்மளோட இது எப்படி இருக்குன்னா, லெட்ஸ் சே id is equal to 4 இல்லை. ஸோ let me copy that and I'll paste it here. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக நம்மளோட இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ லைக் id is equal to 4. ஸோ ஆனால் பேக்கெண்டில் வந்து இப்போ நான் இந்த id is equal to 4ன்னு சொல்லி சர்ச் பண்ணால் எனக்கு வந்து இந்த பேஜ் ஒன்று வருது இல்லை. அது ஆக்சுவலாக எப்படி அந்த பேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த SQL queries வந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகும் வெப் அப்ளிகேஷனில். அந்த SQL queries ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஒரு டேபிள் நேம் லைக் ப்ராடக்ட் வேர் id is equals to 4. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ன்ற ஒரு டேபிள்குள்ளே இருந்து எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வேணும். வேர் id is equal to 4. இந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த காலம்ஸில் ஐடியோட வேல்யூ 4ல் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு அது எடுத்து வந்து காமின்னு சொன்னேன்னு தான் எனக்கு வந்து பேக்கெண்டில் எனக்கு அந்த எல்லாமே காமிக்குது. ஓகே, இந்த queries எப்பவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளோட இன்புட்லாம் வாங்குது. ஸோ id is equal to 4. ஸோ அந்த இன்புட் எப்போவுமே வந்து ஒரு டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ், ஸோ இந்த மாதிரி இதுதான் டெவலப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். ஒரு சிங்கிள் கோட் இருந்துச்சுன்னா இன்னொரு க்ளோசிங் சிங்கிள் கோட் இருக்கணும். ஸோ எப்போவுமே ஈவனாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு மேனுவலாக ஒரு சிங்கிள் கோட் கொடுத்தா ஸோ இப்போ என்ன ஆகுது, ஆட் நம்பர் ஆகிடுச்சா, லைக் 3 சிங்கிள் கோட் வந்துச்சு. அதனால தான் எனக்கு பேக்கெண்டில் எரர் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளோட பர்டிகுலர் கொரியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் we can able to load the page properly. இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா, இந்த சிங்கிள் கோட் நான் கொடுத்த சிங்கிள் கோட் எடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு ஈவன் ஆகிடுச்சா. ஸோ இப்போ எனக்கு பேஜ் லோட் ஆகுமா. ஆனால் நம்மளோட இந்த பர்டிகுலர் URL என்னென்னா இந்த பர்டிகுலர் 2 சிங்கிள் கோட்டையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் பெரிய இஷ்யூ. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிங்கிள் கோட் நான் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு சிங்கிள் கோட் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக ப்ரோக்ராமிங்கில், நாட் டு எக்ஸிக்யூட் தட் பர்டிகுலர் லைன். ஸோ SQLல வந்து இதுதான் ஆக்சுவலாக கமெண்ட், ஐஃபன் ஸ்பேஸ் ஐஃபன். ஸோ இதுதான் கமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகும், இட் வில் நாட் எக்ஸிக்யூட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா. எஸ், இட் வில் எக்ஸிக்யூட் பிகாஸ் நான் கொடுத்த ஒரு சிங்கிள் கோட் இருக்குது, அதே போல் ஹிட்டனாக இருக்கிற ஒரு சிங்கிள் கோட் இருக்குது. ஸோ இட் மேக்ஸ் இட் ஈவன். ஸோ இந்த பக்கம் இருக்கிற சிங்கிள் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது பிகாஸ் நான் இது எல்லாமே கமாண்ட் யூஸ் பண்ணி அதை ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஸோ இப் நவ் மை ஸ்கிரிப்ட் இஸ் ஆக்சுவலி ஈவன். ஸோ இப்படி கொடுத்தனா என்னோட ஸ்டேட்மெண்ட் வில் பி ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன சினாரியோ இதுதான் ஆக்சுவலாக. ஓகே, எப்போவுமே வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இது நீங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிவ் அ சிங்கிள் கோட் அண்ட் ஐஃபன் ஸ்பேஸ் ஐஃபன் இதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். see whether it is working, or else do not give a single quote, just give hyphen space hyphen. இதை கொடுத்து பாருங்கள் and see whether it executes, because we don't know that நம்மளோட டெவலப்பர் இந்த பர்டிகுலர் சைட்டை டெவலப் பண்ண டெவலப்பர் வந்து எந்த இடத்துலலாம் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. he may be use single quote somewhere here and இந்த லாஸ்ட்டில் எண்டில் கூட இன்னொரு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்மளோட கொடுக்குற வேல்யூக்கு ஒரு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதே போல் இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து if we don't use this one like ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ இதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்த வேல்யூக்கு ஒரு 2 சிங்கிள் கோட், அதே போல் நம்ம ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் கோட்டை வெளியே சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த சிங்கிள் கோட் நான் மேனுவலாக கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நான் சிங்கிள் கோட்டு இங்கே ஒரு சிங்கிள் கோட் இருக்குது, இந்த சிங்கிள் கோட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐஃபன் ஸ்பேஸ் ஐஃபன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு என்னோடய இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 2 சிங்கிள் கோட்டை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா? It is true because it has 2 single quotes which makes it even. Okay,
ஸோ இந்த மாதிரி மெத்தட் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம SQL இன்ஜெக்ஷனில். ஸோ அதையும் நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ I'll just type without single quote. Let me do with single quote. ஒரு single quote நான் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, I'm still getting an error. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டேன், which means இப்போ இந்த கேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. சேம் இதே கேஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிங்கிள் கோட்டை எடுத்துகிட்டு I'll just do execute. இப்போ எனக்கு பேஜ் லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4க்கும் இந்த கமாண்டுக்கும் நடுவில் தான் வந்து என்னோடய இன்ஜெக்ஷன் பாயிண்ட். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்ஜெக்ஷன் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் SQL இன்ஜெக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எது இன்ஜெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் SQL இன்ஜெக்ஷன் தேர். ஓகே, இல்லைனா உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஸோ SQL இன்ஜெக்ஷனில் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் பிரேக்கிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்க பர்டிகுலர் பேஜ் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா ஒரு டேட்டா பேஸ், அதுக்குள்ளே இருக்க ஒரு டேபிள்லேருந்து தான் இது ஆக்சுவலாக லோட் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் டேபிளில் மொத்தம் எத்தனை காலம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகே, அந்த பர்டிகுலர் காலம்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணால் தான் ஏதாவது ஒரு காலம் மூலியமாக என்னால் SQL ஸ்டேட்மெண்ட்ஸை என்னால் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த காலம் மூலியமாக நம்மளால் இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு முன்னாடி முதல்ல எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அந்த காலம் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது வந்து நீங்கள் ஆக்சுவலாக அந்த காலம்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் SQL query எழுதணும். நீங்கள் அந்த பர்டிகுலர் வேலையை மிச்சப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த ஹேக் பார். ஓகே, ஸோ query எல்லாமே இந்த ஹேக் பாரே எழுதிக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டாலே போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் query எங்கே எழுதுவோன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த ஐடி வேல்யூக்கும் அந்த கமாண்டுக்கும் நடுவில் தான் நம்மளோட கொரியெல்லாம் எழுதணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஹேக் பாரில் நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கமாண்டை நான் கீழே போட்டிருக்கேன், ஐடி இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே நடுவில் இருக்க ஸ்பேஸில் தான் வந்து நான் வந்து என்னோட கொரீஸ் எல்லாம் எழுத போகிறேன். ஸோ இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்கோம், ஆனால் நான் வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் எனக்கு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிக்யூட்னு கொடுத்தேன்னா ஒரே சிங்கிள் லைனாக தான் சர்வருக்கு போகும். ஸோ நோ இஷ்யூஸ், நீங்கள் இங்கே பிரித்து வச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ எனக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் லைனில் தான் நான் எல்லாமே கொடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட காலம்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இப்போ வந்து I'll go to யூனியன் பேஸ். நம்ம யூனியன் பேஸ் இன்ஜெக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ I'll click on யூனியன் பேஸ்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு காலம் கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் இன்னும் யூஸ் பண்ண போகிறேன்னா ஆர்டர் பை. ஓகே, ஸோ I'll click on ஆர்டர் பை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆர்டர் பை 1 அப்படின்னு சொல்லி தான் வரும். பட் ஆனால் எனக்கு பேக்கெண்டில் எவ்வளோ காலம் இருக்குதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ 100. நான் வந்து சும்மா கெஸ் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணுறேன். ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து நான் 100 அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஒரு வேளை 100 காலம்ஸ் இல்லைனா நம்மளுக்கு எரர் காட்டும். ஓகே, 100 காலம்ஸ் இல்லைனா ஓகே, இஃப் இட் இஸ் நாட் தேர் இட் வில் ஷோ எரர். ஓகே, ஸோ 100 காலம்ஸ் கிடையாது. நான் அப்படியே வந்து ஒரு 50 காலம்ஸ்க்கு மாற்றுறேன். ஓகே, 50 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 50 இஸ் ஆல்சோ நாட் தேர். அப்படியே நான் வந்து இதை வந்து 10க்கு மாற்றுறேன். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட். ஓகே, 10 காலம் கூட கிடையாது இதில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே 5க்கு மாற்றுறேன். ஓகே, ஸோ 5 எக்ஸிக்யூட். ஓகே, 5 காலம்ஸ் கூட கிடையாது இதில். அப்படியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸிக்யூட். ஓகே, நான் 3ன்னு கொடுக்கும்போது எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஓகே, பேஜ் லோட் ஆகுதுன்னா விச் மீன்ஸ் மொத்தம் 3 காலம் இருக்குது. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம 5 கொடுத்தோம்ல. ஸோ 5க்கும் 3க்கும் நடுவில் காலம்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ லெட் மீ கிவ் 4 அண்ட் கன்ஃபார்ம். ஓகே, 4 கொடுத்தோன்னா 4ம் லோட் ஆகுது. சி இஃப் ஐ கிவ் 5 இட் இஸ் ஆக்சுவலி ஷோயிங் மீ எரர். ஸோ இப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் என்னென்னா என்கிட்ட மொத்தம் இந்த பர்டிகுலர் டேபிளில் வந்து 4 காலம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 4 காலம்ஸில் ஏதோ ஒரு காலம் மூலிமா தான் we are actually going to inject our SQL statements. ஸோ இப்போ நான் இந்த ஆர்டர் பை எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல அப்படியே நான் இதை வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ ஆர்டர் பை வந்து 4, இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஷுட் நாட் ஃபர்கெட். ஸோ 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனியன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த இன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இது கொடுத்தோன்னே இங்கே வந்து காலம் நம்பர்ஸ் கேட்குது. ஸோ நம்ம எத்தனை காலம்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் 4ல். ஸோ I'll click on 4 and ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் பண்ணிக்கிச்சு அதோட கோட் எல்லாத்தையுமே. ஸோ I'll click on execute. ஸோ இங்கே பாருங்கள்,
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லைனுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, இந்த கீழே இருக்க லைன் இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து காலம்ஸ் நம்பர்ஸை வந்து நம்மளுக்கு காட்டுது வெளியில். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம கொடுத்துருக்க இந்த 4 காலமே இன்ஜெக்டபிள் தான். ஸோ இந்த 1 2 3 4 அதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலான்னா, ஸோ இந்த காலம் 1ல் இருக்கிற இடத்துல வந்து I'll just give ஒரு நேம் லைக் உடெமி அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா டெஸ்ட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல உடெமின்னு வருது. ஓகே, விச் மீன்ஸ் நான் என்னெல்லாம் இந்த காலமில் கொடுக்குறேனோ அதெல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் காலம் 1ல் வந்து என்னால் SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதே போல் நீங்கள் வந்து இந்த காலம்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த காலம் நீங்கள் இங்கே கொடுக்குற காலம் நம்பர் இங்கெல்லாம் காட்டுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணலான்னு அப்புறம் அர்த்தம். ஓகே, பட் ஃபார் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காலமே காட்டுது. நான் கொடுத்த 4 காலமே வந்து இட்ஸ் வல்னரபிள் ஃபார் SQL இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ஸோ லெட் மீ யூஸ் திஸ் 4th காலம். ஓகே, இந்த 4th காலம்லேயே நம்ம எல்லாத்தையுமே இன்ஜெக்ட் பண்ணலாம். சரியா, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமே இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் எது கொடுத்தாலும் அது வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். சி, நான் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த 4th காலம் இருக்கிறதுல என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஆக்சுவலி கோயிங் டு ஃபெச் தி டேட்டா பேஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து எவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தேட் I'll go to யூனியன் டேட்டா பேஸ். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குரூப் அண்டர்ஸ்கோர் கான்கேட் அண்ட் ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே இது தான். ஓகே, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் அண்டர்ஸ்கோர் கான்கேட். இது ஒன்றுமே இல்லை, லைக் நம்ம இதை கொடுத்தோன்னா என்டையர் டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதே போல் டேபிள்ஸ் என்டையர் டேபிள்ஸ் எல்லாமே காட்டும், என்டையர் காலம்ஸும் காட்டும், எல்லாமே என்டையர் அப்படியே ஒன் ஷாட்டில் எல்லாத்தையும் காட்டுவேன். ஓகே, அதுதான் ஆக்சுவலாக இந்த குரூப் அண்டர்ஸ்கோர் கான்கேட். ஸோ இதை நான் கொடுத்த உடனே அதுவே எல்லாமே செட் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே செட் பண்ணுவோன்னா I'll just click on execute. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 டேட்டா பேஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா. இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமான்றது வந்து ஒரு டேட்டா பேஸ் கிடையாது. இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸோட டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமாக்குள்ளே இருக்கும். ஸோ நம்மளோட ஒரிஜினல் டேட்டா பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் ஸ்கேன் டெஸ்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு I'll put it on somewhere like இதெல்லாமே நீங்கள் ஒரு நோட் பேடில் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு நோட் பேடில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டேட்டா பேஸ் நேம் தெரிஞ்சிருச்சு. ஸோ I'll take out the second line. அதை நான் delete பண்ணிடுறேன். தென் டேட்டா பேஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் மேலே குரூப் அண்டர்ஸ்கோர் கான்கேட் இது கொடுக்குறேன். டேட்டா பேஸ் நேம் கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸ் கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அந்த நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே கொடுத்தோன்னே இப்போ அது செட் பண்ணிக்கிச்சு. நான் I'll click on execute. ஓகே, ஓ ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. ஓகே, என்னன்னா ஸோ ஓகே, ஸோ நம்ம இந்த ஆக்சுவலாக இந்த 4 காலம் நம்பர் 4 காலமில் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் டேட்டா பேஸ். ஓகே, ஸோ 4 காலம். இந்த 4 காலம் நம்பரில் தான் நம்ம எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். நான் தெரியாமல் எல்லா ஃபுல் லைனை டெலிட் பண்ணிட்டேன். இந்த நம்பர் 4ல் தான் நம்ம எல்லா SQL ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்பர் 4 அங்கே வச்சுருக்கேன். ஓகே, அங்கே 4 இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல தான் 4 வரும். ஸோ அங்கே என்னோட கர்சர் வச்சுருக்கேன். ஸோ நவ் I'll click on tables. ஓகே, ஸோ ஒன் ஷாட்டும் கொடுக்கலாம், எனிதிங். ஓகே, ஸோ இது கொடுத்துருக்கேன். நவ் I'll click on execute. ஸோ நவ் I can able to see the tables. ஓகே, ஸோ மொத்தம் 4 டேபிள் இருக்குது, அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி, ஆர்டர்ஸ், ப்ராடக்ட். So accounts looks interesting, so I'll just copy this one. Okay, so here I'll go to this one here and I'll paste it. Okay, so இப்போ table name நமக்கு கிடைச்சிருச்சு. So next வந்து columns, particular column. Okay, அந்த இது வரைக்கும் நான் எடுத்துடுறேன். Okay, so இது வரைக்கும் தான் எடுக்கணும். Okay, fine. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து காலம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ காலம்ஸில் போய்ட்டு குரூப் அண்டர்ஸ்கோர் கான்கேட் அப்படின்னு கொடுக்குறேன். டேபிள் நேம் கேட்குது. டேபிள் நேம் நம்ம என்ன எடுத்து வச்சுருந்தோம், அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ I'll put it here, accounts. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிச்சு. now I'll click on execute. பாருங்கள், இப்போது காலம்குள்ளே we have 4 columns, user name, password, f name and I don't know, I name something. ஓகே, இதில் நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது என்னென்னா u name and password. ஸோ நான் இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். u நேம்னா யூசர் நேம்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த 2 ஃபீல்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
இப்போ அந்த பர்டிகுலர் காலம்குள்ளே யூநேம்ன்ற ஒரு காலம், அதே போல் அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டுன்ற ஒரு காலம்குள்ளே டேட்டாஸ் இருக்கும்ல, அந்த டேட்டா என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ I'll click on data, group concat. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நேம் கேட்குது. ஸோ வாட் இஸ் மை டேட்டாபேஸ் நேம் இஸ் வெப் ஸ்கேன் டெஸ்ட். ஸோ அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டேபிள் நேம் கேட்குது. ஸோ என்னோடய டேபிள் நேம் வந்து அக்கௌண்ட்ஸ். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, தென் காலம் நீங்கள் வந்து எத்தனை காலம்ஸ் வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருந்து 2 காலம், யூநேம் அண்ட் பாஸ்வேர்ட். அது ரெண்டுத்தையுமே நம்ம கமா வச்சு செப்பரேட் பண்ணோம். ஓகே, நீங்கள் 2 டீட்டெயில்ஸும் ஒரே டைமில் வேணும்னா யூநேம் கமா PASSWD. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூநேம் கமா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இது. ஓகே, நான் இதை காப்பி பண்ணிட்டேன் அண்ட் I'll paste it here. ஓகே, I'll click on ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. I'll click on execute. ஓகே, ஃபைன். இது இங்கே வராது. எக்ஸ் இந்த 4 இருக்க இடத்துல தான் நான் மறந்து போயிடுறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த 4 இருக்க இடத்துல தான். ஓகே, இந்த 4 இருக்க இடத்துல தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு இட் கேம் பேக். ஓகே, ஸோ I'll click on execute. ஓகே, see. ஓகே, it actually given like 2 யூசர் இருக்குது. அட்மின் ஒரு யூசர், அப்புறம் டெஸ்ட் யூசர் 1 அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் யூசர் 2 யூசர் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹேஷ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை அப்படியே நான் இந்த ஹேஷை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு I'll just search hash decryptor. Okay, so let me just use this one, MD5 நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ let me just give me a time. Okay, so here I'll just paste the hash. paste பண்ணிடுறேன். I'm sorry, maybe MD5 decode. Okay, so okay, okay, so decrypting. 1 second. Okay, what happened? Maybe I'll choose some other site. Okay, so I'll just use this one, MD5 decryptor. Okay, இது வேலைக்கு ஆகாது இந்த சைட். ஸோ I'll just put it here. என்னோட ஹேஷ் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு decrypt கொடுக்குறேன். ஓகே, the hash is actually admin. இதோட ஹேஷோட வேல்யூ வந்து admin. Okay, so now we got the username as well as the password. So username is the admin and password is also admin. So நான் என்ன பண்ணலாம்னா login போயிட்டு, so I can give admin and password also admin. So if I give login, see I got logged in. Okay, so using this way we can easily able to find out the datas. Okay, ஸோ ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இந்த SQL இன்ஜெக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது. பட் ஆனால் சிம்பிள் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் we can able to inject our queries. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரே டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வேணும்னா யூ கேன் கோ டு கூகுள் அண்ட் அங்கே வந்து SQL சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே, ஸோ சேலஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். யூ வில் பி கெட்டிங் சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து SQL இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, அண்ட் ஐம் சாரி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. ஓகே, பட் எனிவே இட் இஸ் ஆக்சுவலி